வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மசாலா பிரெட் ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது 4 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு. அதுக்கப்புறம் மைதா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதில் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் சால்ட்டு. இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இதை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பிரெட்டை இதில் நனைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சிடலாம். நம்ம போடும்போது கம்மியான தீயில போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்றி வச்சுக்கலாம். ஏன்னா பொறுமையாக திருப்பி போடுங்க. நல்ல பிரெட்டு ஊறி இருக்கிற தொட்டு உங்களுக்கு உடஞ்சிரும். கொஞ்சம் கம்மியான தீயிலேயே வச்சு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் அதை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த சாப்பிட்டு மத்தியானம் வரைக்குமே இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி கம்மியான தீயில வச்சே இதை பொரிச்சு எடுங்க. நல்ல தவால போட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்க, சூப்பரான மசாலா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம ஃப்ரூட்ஸும் ஒன்று ஏதாவது கொடுத்து அனுப்பலாம். பாருங்க, இன்னைக்கு நான் ஆரஞ்சு வைக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி கார்ன் ரோல் பண்ணிக்கலாம். அதை அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, சால்ட்டு அரை ஸ்பூன், கொஞ்சம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, கட் பண்ணி வச்ச பூண்டு, 1 ஸ்பூன் கட் பண்ணி வச்ச இஞ்சி, கார்ன் வேக வச்சிருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு, பாருங்க 1/4 டீஸ்பூன் இதில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். லைட்டாக இது வதங்கின உடனே இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும்.
கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு இப்படி ரவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்ம ரவுண்டாக வந்து தட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, கல் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. அப்படி போட்டு கொஞ்ச நேரத்தில் 2 பக்கமும் ஒரு திருப்பி எடுக்கணும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன் மசாலாவை இதில் ஓரமாக வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீஸ் வந்து இப்படி திருவி விட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் மைதா பாருங்கள், கொஞ்சமாக இப்படி கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல தடவிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் போடல. இனிமேல் தான் நான் ஆயிலே போட போகிறேன். ஆயில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா இந்த ஓரம், அதுக்கப்புறம் சைடு எல்லாமே நல்லா வந்து நீங்கள் வேக விடணும். பாருங்க, இப்படி வச்சிருங்க. கொஞ்சம் ஆறட்டும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கார்ன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான கார்ன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா இதை மட்டும் கூட செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம் வாங்க. அடுத்து நம்ம பன்னீர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ பன்னீர் சப்பாத்தி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி போடுற அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மாவு வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். பாருங்கள், நம்ம பன்னீர் வந்து உள்ள சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, நம்ம கேரட் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, பன்னீர் வந்து நல்லா திருவிக்கலாம். இதில் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து பீட்ரூட்டு, கோஸு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர்லாம் டெய்லி கொடுத்தோம் அப்படின்னா. போய் நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இன்னொன்னையும் நம்ம இதே மாதிரி திரட்டிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதை வந்து உள்ளே வச்சுருவோம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி கல்லில் நம்ம போட்டு எடுக்கும் போது இது நல்லா இந்த கேரட் வந்து வெந்துடும். கேரட்டும் பன்னீருமே, ஏன்னா ரொம்ப மெலிசாக தான் இதை வந்து திருவியிருக்கேன்.
பாருங்க, அது மேலே வந்து இன்னொரு சப்பாத்தியும் போட்டுக்கலாம். அடுத்து திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராது நமக்கு. இது நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து பன்னீர், கேரட்டு இதெல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டிருக்கோம். கொஞ்சம் வேகட்டோன்னு திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு ரெண்டாவது திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயை நல்லா குறைச்சிடலாம். இப்போ நம்ம கம்மியான தீயில் வச்சு வேக விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கம்மியான தீயில் வச்சு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஆயில் போடுறதுனா போடுங்க, இல்லை நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான 3 லஞ்ச் பாக்ஸ் மெனு பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.